ஏன் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்கன்னு பிரதமர் மோடி சொல்கிறார்? ஓகே, ஸோ தங்கம் வந்து நம்மளுடைய செகண்ட் ஹையஸ்ட் இம்போர்ட்டட் கமாடிட்டி. ஃபஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில். நமக்கு வந்து வேற இம்போர்ட் ஹெவி கண்ட்ரி. அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட இம்போர்ட் அதிகமாக பண்ணுறோம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில், அது வந்து அத்தியாவசியம், ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது கோல்டு. கவர்மெண்ட் கோல்டை வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, லக்ஸுரின்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. தேவையில்லை, அகைன் உயிர் வாழ்கிறதுக்குலாம் அது அத்தியாவசியம் இல்லை. அப்போது அதை வந்து நீங்கள் மக்கள் வந்து கிலோ கணக்கில் இல்லை, டன் கணக்கில் மொத்தம் நாடும் கன்சியூம் பண்ணி டன் கணக்கில் கோல்டு கன்சியூம் பண்ணும்போது அதை நம்மளுடைய டெஃபிசிட்டை வந்து நம்ம வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். வெளிநாடுகள்லேருந்து மறுபடியும் வாங்கி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரோம். அப்படி இருக்கும்போது அதை US டாலரில் தான் வாங்குகிறோம். இந்திய நாட்டுக்கிட்ட RBI கிட்ட US டாலர் ரிசர்வ் காலியாயிடுச்சு கிட்டத்தட்ட. இல்லை, அதனால தான் வந்து ஒரு டிவியில் வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு இஷ்யூனா இப்போ பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொரோனாவில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து அதை டிவியில் வந்து இதை சொல்கிற அளவுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம்னா, மக்கள் கோல்டு வாங்க வந்து திருப்பி உங்களோட கையில் இருக்க ஃபாரின் ரிசர்வ்லாம் எனக்கு செலவாயிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் வாங்கலைன்னா அகைன் இது வந்து இம்பாக்ட் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இருக்காது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா சொன்னாலும் சொல்லலைனாலும் மக்கள் வாங்கி கொண்டே தான் இருப்பார்கள். ஆமாம், கோல்டு வாங்காதீங்கன்னு சொல்கிறதுனால வாங்காமல் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா கல்யாணம் காட்சி நடந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு வந்து அது ஒரு கல்ச்சர் கூட, ட்ரெடிஷன் கூட அட்டாச் ஆகிடுச்சு. அதனால கோல்டை நம்ம வாங்குகிறோம். கரெக்ட். அவர் ஸ்பெசிஃபிக்காகவும் பண்ணி சொல்லியிருப்பார், கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் 1 இயர் தள்ளி போடுங்கன்றார். பட் எனக்கு என்ன ஒன்று புரியுதுன்னா, அதில் எனக்கு என்ன உடன்பாடு இல்லைன்னா, ஒரு வருஷம் கழிச்சு இப்போ ரேட் ஏறி இருந்தால் அப்போ அன்னைக்கு புது ரேட்டில் வாங்கும்போது மக்கள் தானே திருப்பி கஷ்டப்படும். ஆமாம். ஸோ நம்மளை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் கவர்மெண்ட் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து கிலோலையும் டன்லையும் வாங்கி RBIயில் வச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் INR ஸ்ட்ரென்தன் பண்ணுறோங்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியாலஜி புரிஞ்சுக்கணும். இந்திய ரூபாயை நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ஒரு மெக்கானிசமாக ஃபாலோ பண்ணலாமா? ஏன்னா மக்கள் கோல்டு வாங்கலைன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபாரின் ரிசர்வ் கொஞ்சம் இருக்கும், INR கொஞ்சம் ஸ்ட்ரென்தனாகும்ன்றாங்க. என்ன கேட்டால் ரூபாய் 100 ரூபா போகிறத யார் நினச்சாலும் தடுக்க முடியாது. இப்போ 95.80 இருக்குது. நம்ம ஒவ்வொரு தடவையும் வீடியோ பண்ணும்போது US டாலர் ஏறிட்டே தான் போயிருக்கே தவிர US டாலருக்கான இந்திய ரூபாய் மதிப்பு 95 ரூபாய். முதல்ல வீடியோ பண்ணப்போலாம் வந்து 88 ரூபாய் அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ 95 ரூபா 80 இருக்குது. இன்னும் 96 ரூபாய் இன்னைக்கோ நாளைக்கோ தொற்றுங்கிற நிலைமையில் இருக்குங்கிறது. 100 ரூபா தொடுறது யாரும் மாற்ற முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. அதுக்கு காரணம் என்னென்னா, அப்படி மாறணும், அப்படி ஆகணும்னு என்ன சார் பண்ணணும்? அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும்னா, நம்ம எக்ஸ்போர்ட் ஹெவியாக மாறணும். நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணணும் இம்போர்ட்டை விட. அது உடனே ஓவர் நைட்லேயோ ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ மாறக்கூடிய விஷயம் கிடையாது. பட் பண்ணினால் நமக்கு நல்லது.